ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NZD JPY சார்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கோர்ஸும் வந்து செல் பண்ணுறோம். கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் செஷன் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3999க்கு நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NZD JPY இந்த சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கார்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? NZD JPY இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் TP1 வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சார்ட்டை வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த சார்ட் வந்து நம்ம அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஜோன் மார்க்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இங்கே வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஜோன் மார்க்கிங்ஸ் இருக்குது. அது இன்னும் வந்து ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம ஜோன் மார்க்கிங் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்துச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து இது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NZD JPYயில் என்ன வந்து ட்ரெண்டு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ட்ரெண்டு வந்து கிளியர் கட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஹை கன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அந்தந்த ஆர்டர் பிளாக்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது 3 ஆர்டர் பிளாக்கு. 3 ஆர்டர் பிளாக்கில் அது ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் மிட்டிகேட் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல் நம்மளுடைய டைம் ஃப்ரேமை வந்து நம்ம குறைச்சிக்கணும். சரிங்களா? டைம் ஃப்ரேமை குறைச்சிக்கிட்டு நமக்கு CH வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு CH இதுதான் வந்து வருது. சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதை தாண்டினா வருது. நமக்கு தாண்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் நீட்டாக வந்து தாண்டி இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா ஆர்டர் பிளாக்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கிற ஆர்டர் பிளாக் இது 1, இது 2. சரிங்களா? 2 ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அந்த ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்காம உடச்சிட்டு கீழே போயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் நம்ம வந்து என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். 1 மினிட்ல CH பார்த்தீங்கன்னா இன்னும் சாலிடு. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்கிறதுனால அதை மட்டும் நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? 1 மினிட்ல பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து 4 ஹவர்ஸ்க்கு வந்து போயிருங்க. நம்மளுடைய ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து டார்கெட் 1, அதாவது இதை வந்து வச்சுக்கோங்க டார்கெட் 1னா. நம்மளது டார்கெட் 2 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஏன்னா இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது டார்கெட் 2ல். டார்கெட் 3 வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபுல் ஸ்விங் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி நம்ம 3 இதுலேயும் வச்சுக்கலாம். நான் வந்து டைரெக்டாக வந்து ஃபுல் டிபியில் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு லைன் போட்டு அதை வந்து வேரியபிள் படுத்திடுறேன். இது வந்து டார்கெட் 1. சரிங்களா? இது டார்கெட் 2, அது ஃபைனல் வந்து டார்கெட் 3. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா நம்ம கெஸ் பண்ணுறதும் மார்க்கெட்டுக்கும் டைரெக்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபைனல் எக்ஸிக்யூஷன் வரைக்கும் போயிருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் எடுக்கிறீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு பிரேக் ஈவன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் SL வச்சிங்க, அதாவது 4 ஹவர்ஸில் வந்து ஃபுல் SL வச்சிங்க அப்படின்னா தப்பிச்சிருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் பார்ஷியலாக இந்த 15 மினிட்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு டார்கெட் அடிச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு இது இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேளை இங்கே நீங்கள் வைக்கிறீங்க சாலிடாக அந்த 15 மினிட்ஸில் வைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1:5 வந்து உங்களுக்கு தாராளமாக கிடச்சிருக்கும். சரிங்களா?
இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஜேபிஒய் பேர் சரிங்களா. ஜேபிஒய் பேரில் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் வால்டைல் இருக்கும், இல்லாமல் இருக்காது ஜேபிஒய் பேரில். ஸோ ஜேபிஒய் பேர்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் சாலிடாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜேபிஒய் பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய TP1 வந்து ஹிட் ஆகிடுச்சு சரிங்களா. TP1 ஹிட் ஆகிட்டு இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட்டுக்கே வருது ஜேபிஒய் பேர். இப்போ இது ப்ரெசன்ட் மார்க்கெட்டு நமக்கு எவ்வளோ வந்து இது டார்கெட் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து கால்குலேஷன் பண்ணலாம். இங்கே தான் நம்ம TP1 வச்சுருக்கோம், அதுக்கு மேலே விட்ருக்குறீங்க ஓகே. TP1 வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா கூட ஒரு 1:4 சரிங்களா. ஜேபிஒய் பேரில் வந்து 1:4ங்கிறதே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ரிவார்டாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கலாம் ஓகே, இங்கே என்ட்ரினே வைப்போம். இங்கே என்ட்ரினை வச்சு நம்ம இது வரைக்கும் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து 123 பிப்ஸு. ஆக்சுவலாக இது ஜேபிஒய் பேர் ஏன் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா $91.78 வந்து உங்களுக்கு வந்து ஜேபிஒய் பேரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணி 0.01 லாட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதிகமாக தான் வரும் எக்ஸிக்யூஷன் சரிங்களா. ஓகே டன். இப்போ வந்து நம்ம ஜேபிஒய் பேரில் இது பண்ணியாச்சு. ஃபுல் டார்கெட் அடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் தான் பார்க்கணும். நம்மளுடைய ஃபுல் டார்கெட் நம்ம இது வரைக்கும் வச்சுருக்கோம். அடிச்சதுன்னா நான் வந்து இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் சரிங்களா. இது ஏன் இப்படி ரிவர்ஸ் ஆகிருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஜோன் வந்து இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு 1 ஹவரில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதை டச் ஆகி தான் பேர் வந்து கீழே போயிருக்கு. எகைன் மேலே வருமா அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு தான். இருந்தாலும் ஸ்டில் நம்ம ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஓகே டன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போட்டது கமெண்ட் செக்ஷனில் நம்ம வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணதை பார்த்து தான் இது வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணி வந்து போடுவோம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 வந்து சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 நம்ம வந்து செல் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு என்னுடைய காண்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.